மாவட்டம் பேரம்பாக்கம் பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசி ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் சுதாகர் இணைப்பில் இணைகிறார். சுதாகர், வணக்கம். இந்த கொலை சம்பவமானது எப்படி நடந்துள்ளது, இதற்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. கடம்பத்தூர் அடுத்த பேரம்பாக்கம் அருகே காந்தி நகர் பகுதியில் நேற்று இரவு முகேஷ், தீபன், ஜாவித் ஆகிய 3 பேரும் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது திடீரென அங்கு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் நாட்டு வெடிகுண்டுகளை அவர்கள் மீது வீசியதில் முகேஷ் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலே சுருண்டு விழுந்திருக்கிறார். மேலும் இந்த கும்பல் இருவரையும் துரத்தி சென்று கத்தியால் வெட்டியிருக்கிறது. இதில் தீபன் என்பவருக்கு கையில் வெட்டுப்பட்டும், ஜாவித் என்பவருக்கு தலையில் வெட்டுப்பட்டும் இருவரும் பலத்த காயம் அடைந்திருக்கிறார்கள். உடனடியாக அங்கிருந்தவர்கள் அவர்களை மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலமாக திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மருத்துவமனைக்கு செல்லும் வழியில் முகேஷ் என்பவர் உயிரிழந்திருக்கிறார். மற்ற 2 பேருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் தீபன் என்பவரை மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து மக்கள் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் உயிரிழந்த மகேஷ் என்பவர் வீடுகளுக்கு சிலிண்டர் போடும் வேலை செய்து வந்ததாகவும், கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக ஆகாஷ் என்ற இளைஞரின் காதை வெட்டிய சம்பவத்திற்கு பழிக்கு பழியாக கொலை நடந்திருப்பதாக போலீசார் நடத்திய முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுதாகர்.